So yes, good morning everyone. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்தோட பேசிக்ஸும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ வாட் இஸ் நவுன், வாட் இஸ் ப்ரொனவுன், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப், அது மட்டும் இல்லாமல் we talk about all the tenses from the past, present, future, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங்ல நம்ம அதோட அக்ரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் agreements on noun, pronoun, verb. So listen to this word noun, pronoun, verb. So what is noun? Noun அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வந்து பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the rose is a beautiful flower. ஸோ the rose is a beautiful flower அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரோஜா ஒரு அழகான மலர் அப்படிதான் இல்லையா? இப்போ அந்த அழகான மலர் அந்த வார்த்தைகள் எல்லாம் யாரை குறிக்குது? the rose. ஸோ அந்த ரோஸ் அப்படிங்கிறது நவுன். ஒரு வாக்கியம் யாரை பற்றி பேசுதோ, எதை பற்றி சுற்றி வருதோ, அது எல்லாமே வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். there are 5 types of noun அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ப்ரொனவுன். ஸோ வாட் இஸ் ப்ரொனவுன் அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படின்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், அப்துல்லா இஸ் a குட் பாய், அப்துல்லா லைக்ஸ் டு டிரைவ், அப்துல்லா லைக்ஸ் டு டூ பெயிண்டிங். இந்த வாக்கியத்தில் அப்துல்லான்ற இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட் தவிர மீதி இடத்துலையும் நம்ம ஹீயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அப்துல்லா இஸ் a குட் பாய், he likes to drive, he likes to draw or paint. இப்போ அர்த்தம் மாறல இல்லையா? இதுதான் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணப்படுற வார்த்தை. அது எக்காரணத்தை கொண்டும் அந்த அர்த்தங்களை மாற்ற போறது இல்லை. அந்த ஹீ அப்படின்ற வார்த்தை அங்கே ப்ரொனவுனா இருக்கிற நம்ம அப்துல்லா அப்படின்ற அந்த மெயின் நவுனை தான் வந்து குறிக்குது. இது ப்ரொனவுன் பார்த்தோம். வேர்ப். வேர்ப்னா அந்த நவுன் அல்லது ப்ரொனவுன் என்ன வேலையை செய்கிறாங்க, ஸோ அந்த செயற்பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேர்ப். நவுன், ப்ரொனவுன், வேர்ப். இது மூணுத்தோட பேசிக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்துனது. இப்போ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நமக்கு ஓகே. இப்போ இதுக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ்குள்ள போக போகிறோம். வாட் இஸ் அக்ரிமெண்ட்? பேசிக்கா அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல 2 பார்ட்டிஸ் என்டர் ஆன பிறகு, அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கார் நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு 5 lakhs கொடுத்தா போதும் அப்படின்னு பேசுகிறோம். அந்த இடத்துல 2 பேரும் மியூச்சுவலா நானும் ஒத்துக்கிறேன், அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்துல 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி அதுல 2 பேரும் கையெழுத்து போட்டுறோம். போட்ட பிறகு 2 பேருமே நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். அப்பதான் அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ இங்கிலீஷ்ல எதுக்கு மேம் அக்ரிமெண்ட்? ஸோ ஒய் திஸ் அக்ரிமெண்ட் என்டர்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்டோம்னா, இட் ஹாஸ் அ ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஓல்ட் லைனை பாருங்க. இட் அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், 5 years அப்படின்றது இங்க ஒரு ஆப்ஜெக்டா, கோர்ஸ் அப்படிங்கிறது அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ற வேர்ட். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்திலே நவுன் அல்லது ப்ரொனவுன், verb, adverb, adjective இவங்க எல்லாருமே பிரசன்ட் ஆகுறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றணும். எப்படி அப்படின்னா, ஒரு நவுனோ ப்ரொனவுனோ இல்லாமலே ஒரு வாக்கியம் வருமானா? கண்டிப்பா வராது. ஒரு நவுனோ ப்ரொனவுனோ கம்பல்சரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த நவுனோ ப்ரொனவுனோ சிங்குலர்ல இருந்தா அதோட verb சிங்குலர்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், the rose is a beautiful flower. ரோஸ் அப்படின்றத பத்தி மட்டும் பேசணும். ஸோ இது ஒரு சிங்கிள் நவுன் அப்படிங்கிறதுனால இஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்பை நம்ம இங்க யூஸ் பண்றோம். இதுவே ரோஸ் அண்ட் லோட்டஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ ரோஸ் அண்ட் லோட்டஸ்னு 2 நவுன் வருது. ஸோ நவுன் இங்க ப்ளூரல் ஆன உடனே வாட் அபவுட் த வேர்ப் ஆர், அதுவும் இங்க ப்ளூரல் ஆயிடுச்சு. கரெக்ட்? ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் noun, pronoun and also the verb, அதை பத்தி பார்க்கலாம். So first thing, okay first agreement குள்ள நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி you have to read the examples. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தடவை படிச்சு பாருங்க. It is a 5 years course. அடுத்து I have 7 dozens of shoes. கரெக்ட்? இந்த இடத்துல 5 years கோர்ஸ் 7 dozens இருக்கு. இப்போ நான் ஒரு புது அக்ரிமெண்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, நவுன் அப்படிங்கிறது ஒரு லென்த், ஒரு மெஷர், ஒரு மணி, ஒரு வெயிட், இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும், எக்ஸாக்டா சொல்ல போனா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்.
So what is length? Measured in centimeter or meter? So all the measurements including the time. Money in rupees or dollar. And weight in grams or kilograms. இந்த மாதிரி ஸோ லென்த், மெஷர், மணி, வெயிட் இதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு நவுன் அங்க வருது அப்படின்னா அந்த நவுனுக்கு ப்ரிசீடட் பை நம்பர் இருந்தா இட் ஷுட் பி சிங்குலர், நாட் ப்ளூரல். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நவுன் வந்து லென்த்தாவோ இல்ல மெஷர்மெண்ட்டையோ மணியோ வெயிட்டோ இந்த நாளுக்குல ஏதாவது ஒண்ணு குறிப்பிடுற ஒரு நவுனா இருந்து அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருமாயின் அந்த நவுன் சிங்குலரா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த இயர்ஸ் அப்படின்றது இயர், டசன்ஸ் அப்படின்றது டசன். நவ் யூ காட் மை பாயிண்ட். ஸோ இப்படிதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்ல கொடுக்கும்போது இட் இஸ் அ 5 years கோர்ஸ். ஸோ எங்க வந்து தப்பு இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. நோ எரர். இந்த 5 இடத்துல எங்க தப்பு இருக்கு அப்படின்னா மிடில் பார்ட்ல தான் தப்பு இருக்கு. ஏன்னா இயர் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் வந்துச்சு அப்படின்னா அங்க ப்ளூரலிசம் வரக்கூடாது, சிங்குலரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்க. பேசிக்கா இயர் அப்படின்னா என்ன? ஒரு வருடம். 5 இயர்னா 5 வருடம். அதாவது 5 into ஒரு வருடம் அதுதானே 5 இயர். ஆனா இங்க 5 years அப்படின்னு மென்ஷன் பண்ணா அப்போ 5 into எத்தனை இயர்ஸ்? கணக்கு தப்பா வருது இல்லையா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எனி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ப்ரிசீட் ஆனா அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஷுட் பி ஸ்டே இன் சிங்குலர், நாட் இன் ப்ளூரல். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் அக்ரிமெண்ட் நம்பர் 1. திஸ் இஸ் யுவர் எக்ஸாம்பிள். ஸோ அக்ரிமெண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள இட் இஸ் அ 5 years கோர்ஸ் அப்படின்னு இருந்தா அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு ஏன்னா ஒரு நம்பர் முன்னாடி வந்துருச்சு அதனால இந்த மெஷர்மெண்ட் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கணும். இயர். ஐ ஹாவ் 7 dozens ஆஃப் ஷூ. இதுவே ஐ ஹாவ் dozens ஆஃப் ஷூஸ் அப்படின்னா என்கிட்ட டசன் கணக்கா ஷூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது எத்தனை டசன் நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் டசனுக்கும் மேல அதிகமா இருக்கு, 12 ஷூக்கும் அதிகமா இருக்கு நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு நம்பர் கொடுத்த பிறகு இதை டசன்ஸ் அப்படின்னு பண்ணோம்னா அதோட அக்ரிமெண்ட் அது வாய்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க தான் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் காட் த பாயிண்ட். இதே மாதிரி அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மூவிங் ஆன் டு செகண்ட் அக்ரிமெண்ட். நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன். டேக் இட் இஸ் an எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது பாருங்க. ஈச் ஆஃப் த 6 boys have done their homework. See the statement. Each of the 6 boys have done their homework. ஒரு 15 seconds எடுத்துட்டு இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் அது தப்பா வந்ததுன்னு யோசிங்க. So yes. So each of the 6 boys have done their homework. என்ன இதோட ஸ்டேட்மெண்டோட ஒரு முழு அத்தியாயம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்கிற 6 பசங்களும் அவங்களோட ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டாங்க. கரெக்ட்? இப்ப ஈச் ஆஃப் த அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும். ஈச் ஆஃப் த, ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஈச் அப்படின்னா ஒவ்வொருவர். இங்க இருக்கிற 6 பசங்கள்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹோம்வொர்க்கை முடிச்சாங்க. சோ தே டிட் ஹிஸ் ஓன் ஹோம்வொர்க். அதுதானே தவிர அவங்க 6 பேரும் உட்கார்ந்துட்டு 6 பேரோட ஹோம்வொர்க்கையும் முடிக்கல. சோ லாஜிக் இஸ் கரெக்ட். இப்ப 6 boys have finished their homework அப்படின்னா லாஜிக் இருக்கு. ஆனா ஈச் ஆஃப் த 6 boys 6 பேரும் அவங்கவுங்க வீட்டுல உட்காந்து அவங்களோட ஹோம்வொர்க்கை தான் முடிச்சாங்க. சோ ஈச் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தா இட் ஷுட் ஸ்டே இன் சிங்குலர். அவர்கள் அப்படின்றது தேர். ஹிஸ்னா அவன். சோ அவன்னா சிங்குலர், ரைட்? சோ தேர் அவர்களுடைய ஹோம்வொர்க் கிடையாது, அவனுடைய ஹோம்வொர்க். இதுதான கான்செப்ட். சோ இதுதான் அக்ரிமெண்ட் சொல்லுது. இஃப் நவுன் இஸ் preceded by each, then the verb should be in singular. கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்ல? சோ the noun, if in case the noun is preceded by each, இப்ப noun பொதுவா சொல்லிட்டோம் அப்படின்னா the roses
எல்லா ரோஸையும் குறிக்குது. ஆனா ஈச் ஆஃப் த ரோஸ், ஒவ்வொரு ரோஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம். அவங்கள பிரிக்கும் போதே அவங்களோட வேலையும் புரிஞ்சிருச்சு. அவங்க வேலை பிரியும் போது ஒருத்தனுக்கு ஒரு வேலை, ஸோ ஹிஸ் அப்படின்றத வருமே தவிர தேர் அப்படின்றது வராது. இது ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட், நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு நவுனுக்கு முன்னாடி ஈச் அப்படின்னு வந்தாலே அந்த வாக்கியத்தை நீங்க சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எய்தர் ராம் ஆர் ரஹீம் will give their bike. So see, either Ram or Rahim will give their bike. So இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஜஸ்ட் கன்சிடர், இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராம் ரஹீம்னு ரெண்டு பேர் இருக்காங்க. நான் ரெண்டு பேர்கிட்டையும் பைக் வந்து கடன் கேட்குறேன். இப்போ என்ன அர்த்தம்னா, ராமோ இல்லை ரஹீமோ அவனுடைய பைக்கை எனக்கு தருவான், அதுதான் இங்க அர்த்தம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, either Ram or Rahim will give their bike, அவர்களுடைய அப்படின்னு இருக்கு. அந்த பைக் என்ன ரெண்டு பேருக்கும் உரிமையான பொருள் இல்லையே. நான் என்ன கேட்டேன்னா, ராம் கிட்டையும் பைக் கேட்டிருக்க, ரஹீம் கிட்டையும் பைக் கேட்டிருக்க. ஒன்னு ராம் அவனோட பைக்கை தருவான், அப்படி இல்லைன்னா ரஹீம் அவரோட பைக் எனக்கு தருவாரு. இப்ப ராமோட பைக் அவரோடது, ரஹீமோட பைக் அவரோடது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எய்தர் இவங்க இல்ல இவங்க யார்கிட்டயாவது இருந்து எனக்கு ஒரு பைக் தான் வரும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு இங்க ப்ளூரல் வரக்கூடாது. இட் ஷுட் பி இன் சிங்குலர். எய்தர் ராம் ஆர் ரஹீம் will give his bike. இப்ப முன்னாடி என்ன ஆர்குமெண்ட் பார்த்தோமோ அதேதான். if a noun is preceded by either or, then the verb should be singular. ஒரு வாக்கியத்துல எய்தர் இவன் இல்லைன்னா இவன், இங்க ரெண்டு பேரை பத்தி பேசியிருந்தாலும் ஒன்னு இவங்க செய்வாங்க இல்ல அவங்க செய்வாங்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர ரெண்டு பேரும் செய்வாங்கன்னு சொல்லல. அதனால இந்த வாக்கியம் சிங்குலரான நவுன் கொண்டு இருக்கிறது. சிங்குலர் நவுன் இருக்கிறதுனால இங்க சிங்குலர் verb வந்திருக்கு. கிளியர்? ஸோ இதுதான், if a noun is preceded by either or neither nor, then it should be in the singular form. கிளியர்? இதுதான் உங்களோட மூணாவது அக்ரிமெண்ட். இதை பொதுவாக எரர் ஸ்பாட்டிங்ல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எய்தர் ஆர் அப்படின்னு வந்தா உடனே நீங்க பண்ண வேண்டியது அந்த வேர்பை அடிச்சுட்டு அதை சிங்குலருக்கு மாத்தணும். அவனுடைய. கிளியர்? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ரூல். இப்போ ஃபோர்த் ரூல் மூவ் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் அக்ரிமெண்ட். இதை நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈச், either or, neither nor, இந்த மாதிரி கீவேர்ட் வந்தா you have to go for singular. கிளியர்? அதே மாதிரி வரிசையில இது நாலாவது கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட் என்னன்னா the number of. இஃப் இன் கேஸ் ஒரு வாக்கியத்துல the number of அப்படின்ற ஒரு வார்த்தையோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சா that should be singular. கிளியர்? ஸோ இந்த ரூல் தான் நம்மளோட ஃபோர்த் ரூல். the number of students are very small. சொல்லியாச்சு. the number of வந்தா அது சிங்குலர். அப்ப இங்க plural verb. so plural அடிச்சிட்டு you have to go for singular, right? so the number of அப்படின்ற வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட்ல இடம் பெறுமானால் you have to go for singular verb. so this is the agreement, this is an example. see, this is our fifth statement or fifth agreement சொல்லலாம். இப்போ இந்த அஞ்சாவது அக்ரிமெண்ட்ல நம்ம இன்னொரு கீவேர்ட் பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் த கீவேர்ட் அப்படின்னா many year. many year அப்படின்னா பலர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் இங்க தனிப்பட்ட விதமா நம்ம சொல்றோம். புரியுதா? இங்க ஏன் வரலன்னா many students, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்ல வரும். ஆனா many year அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பலதரப்பட்டவங்களை ஒவ்வொருத்தர் பத்தி இங்க தனியா பேசுறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, many a student are drowned in the water. நிறைய பசங்க இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட ஒருத்தர் தனித்தனிப்பட்ட விதமா ஒவ்வொருத்தரும் போய் ஆத்து தண்ணியிலயோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வாட்டர்லயோ மூழ்கி எழுந்தாங்க அப்படின்றத இதோட அர்த்தம். இங்க many அப்படின்னு வரும்போது இட் ஷுட் பி கண்டெயின் சிங்குலர் verb அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த வாக்கியம்னு பாருங்க many students அப்படின்னு சொன்னதுனால இங்க plural verbக்கு பதிலா சிங்குலர் verb வரணும்.
கிளியர்? உங்களோட எரர் ஸ்பாட்டிங்ல क्वेश्चंस கேக்கும்போது many, either or, each of, neither or இதெல்லாம் கேட்டுட்டு இங்க ப்ளூரல் verb கொடுத்திருந்தா அதுக்கு பதிலா அங்க சிங்குலர் verb வரணும் அப்படின்ற எரரை நமக்கு ஸ்பாட் பண்ண தெரியணும். இது என்னதான் 1 மார்க் இல்ல 2 மார்க் கண்டெய்ன் பண்ணியிருந்தாலும் each and every mark is an important thing, ரைட்? ஸோ இதுதான் உங்களோட 5வது அக்ரிமெண்ட். ஒரு நவுனுக்கு முன்னாடி many அப்படின்ற வார்த்தை வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் சிங்குலர் ஸ்டேட்மெண்ட், அங்க இருக்க verb சிங்குலர் verb. கிளியர்? ஓகே மேம், லைனா எல்லாமே வந்து நம்ம சிங்குலர்லேயே பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் எல்லாமே வந்து நம்ம சிங்குலர்லேயே லைனாக பார்த்துருக்கோம். வாட் அபவுட் த ப்ளூரல் அப்படின்னா நம்ம இப்போ ப்ளூரலுக்கு என்ட்ரி ஆகிறோம். ஒரு நவுன் ப்ளூரல்ல எப்பெல்லாம் வரலாம், எப்பெல்லாம் வந்து அது ப்ளூரல் வேர்ப் ஃபார்ம் எடுக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது நம்மளோட 6வது அக்ரிமெண்ட். த நம்பர் ஆஃப் அப்படின்றது சிங்குலர் பார்த்தோம் இல்லையா? இப்போ எ நம்பர் ஆஃப், ஒரு வாக்கியத்துல ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் passed the exam. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன் ஏ நம்பர் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்தா அந்த வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியம் அப்படின்னா ப்ளூரல் வேர்ப், ப்ளூரல் வேர்ப் கொண்ட வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் as passed in the exam. as அப்படின்றது சிங்குலர் வேர்ப். ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண போற ப்ளூரல் வேர்ப் என்ன அப்படின்னா have. ஏங்க ப்ளூரல் வேர்ப் போடுறோம்? பிகாஸ் இங்க ஏ நம்பர் ஆஃப் வந்திருக்கு, த நம்பர் ஆஃப் வரல, ரைட்? ஸோ இங்க ஏ நம்பர் ஆஃப் வந்ததுனால இது ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப். இது நம்மளோட 6வது அக்ரிமெண்ட். இதே மாதிரி ப்ளூரல்ல இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம 7வது அக்ரிமெண்ட். சில வார்த்தைகள் பார்க்க சிங்குலரா இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி அது ப்ளூரல் மீனிங் தான் தரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டில். கேட்டில்னா என்ன? கால்நடை சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அவன் கால்நடை மேய்ப்பான், அவன் வந்து கேட்டல்லாம் வச்சிருக்கா. he ground the cattle to the ground அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல கால்நடை அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு சிங்குலரை குறிக்குதா ப்ளூரல் குறிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ப்ளூரலை தான் குறிக்குது. பிகாஸ் கால்நடை அப்படின்னாலே அங்க நிறைய ஆடு நிறைய மாடு எல்லாமே சேர்ந்து தான் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கேட்டில் அப்படின்ற வார்த்தை எப்பவுமே ப்ளூரல்ல தான் வந்து ஃபார்ம் பண்ணுமே தவிர என்னைக்குமே சிங்குலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாது. எஸ். அடுத்து people. There are people standing there அப்படின்னா peopleனா என்ன? ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேட்டில் நிறைய பீப்புளும் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்குது. போலீஸ். There has been an incident happened, so I called for police. அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். இப்போ நான் போலீஸ் கால் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? நான் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேனா, இல்லைன்னா வந்து சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேனா? இல்லை. போலீஸ்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற the group of police எல்லாருக்குமே நான் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஸோ the cattle people மாதிரியே போலீஸ் அப்படிங்கிறதும் இங்க ப்ளூரல் verb. நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி. See, கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி ஓனரை மட்டும் குறிக்கிறது இல்லை, அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரையுமே அங்கே குறிக்குது. ஸோ கம்பெனி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் ப்ளூரலி, கரெக்ட்? ஸோ கேட்டல், பீப்புள், போலீஸ், கம்பெனி இந்த வார்த்தைகள் வந்தால் the verb should be in a plural form. Yes. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the cattle is grazing on the ground. The police has arrived at the spot. See,
இந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் கேட்டில் அப்படின்றது ப்ளூரல், போலீஸ் அப்படிங்கிறதும் ப்ளூரல். அப்போ verb பாருங்க இஸ் பதிலா ஆர், ஹேஸ்க்கு பதிலா ஹேவ். கிளியர்? ஸோ இந்த மாதிரி இந்த 4 வார்த்தைகளை எங்கே பார்த்தாலும் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அ ப்ளூரல். ஸோ இதை காப்பி பண்ணுங்க. ஸோ எஸ் நம்ம 7 அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8வது அக்ரிமெண்ட்குள்ளே போகிறோம். இதுவும் ப்ளூரல் அக்ரிமெண்ட் தான். ஒவ்வொரு அக்ரிமெண்டாலையும் அது ப்ளூரண்டா இல்லைன்னா வந்து சிங்குலரா அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் 3 மார்க் இருக்குது, வேர்ப் அக்ரிமெண்ட்ஸில் 1 மார்க் இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 1 மார்க் இருக்குது. மொத்தம் 15 மார்க்கில் இன்னும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அரௌண்ட் 20. ஸோ அந்த மார்க்கில் 5 மார்க் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ திஸ் 8வது அக்ரிமெண்ட் பாருங்க. நான் போன அக்ரிமெண்ட் சொன்னேன். 7வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு சிங்குலர் வேர்ப் மாதிரி இருக்கும், சிங்குலர் நவுன் மாதிரி இருக்கும், ஆனா அது ப்ளூரலான வேர்பை தான் வந்து கொண்டு போய் அட்டாச் ஆகும். இது பார்க்கறதுக்கு என்னைக்குமே ப்ளூரல் வேர்ப் தான், இதுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு see the scissors, scissor கிடையாது scissors. ஸோ 2 பக்கமும் கத்திரி இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தாதான் அந்த சிசர் அப்படின்ற ஒரு பொருளே உருவாகுது. என்னைக்குமே இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா அது சிசர் கிடையாது. அதே மாதிரி see the spectacles, ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்றோம் இல்லையா. இந்த ஸ்பெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்கு, அதில் ஒரு லென்ஸ் எடுத்து நான் ஒரு லென்ஸ் மட்டும் போட்டு சுத்துறேன்னா ஸ்பெக்ஸுக்கு நோ யூஸ். இந்த மாதிரி ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்றது எப்பவுமே 2 சிங்குலர் நான் ஒன்னா சேர்ந்து ப்ளூரலாக தான் ட்ராவல் ஆகும். அடுத்து ட்ரௌசர்ஸ், ஸோ இட் ஹாஸ் அ 2 way, ரைட்? அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், அதே மாதிரி தேங்க்ஸ், நன்றிகள், என்னோட நன்றிகளை சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு மட்டும் நன்றின்னு சொல்லலை. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்னைக்குமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே மாதிரி அது என்னைக்குமே ப்ளூரல் வேர்பை தான் வந்து கேரி பண்ணி போகும். சி இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளூரல் வேர்ப்ல மட்டும்தான் வந்து இதை அப்ரோச் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். Spectacles is a costly item. See, spectacles அப்படின்னு சொல்லியாச்சு, இது plural noun. அப்ப வரப்போற verb plural verb-ஆ வரணும், is வராம are. கரெக்ட்? அடுத்து where is my stockings? இப்போ லெகின்ஸ் தான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான வெரைட்டி வேர் இஸ் மை ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு கேட்குறோம். இப்போ ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன், அப்போ இங்க வர வேண்டியது ப்ளூரல் வெர்ப் ஆர். கிளியர்? ஸோ சில வார்த்தைகள் ரெப்ரசன்ட் பண்றதே ப்ளூரலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி ப்ளூரலா ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கு வர வேர்பும் ப்ளூரல் வேர்பா தான் இருக்கும். ஸோ நோட் இட் டவுன். இப்போ ஒரு 9வது அக்ரிமெண்ட் பார்க்க போறோம். அந்த அக்ரிமெண்ட் எப்படி அப்படின்னா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எய்தர் ராம் ஆர் ரஹீம் வில் கிவ் ஹிஸ் பைக். ஸோ see the example. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? சிங்குலர்ல வந்து தேர்டா பார்த்தோம் இல்லையா, எய்தர் ராம் ஆர் ரஹீம், ராம் இல்லைன்னா ரஹீம். ஸோ சிங்குலர் நவுன் சிங்குலர் நவுன் அப்படி வரும்போது நடுவில் எய்தர் ஆர், எய்தர் சிங்குலர் நவுன் ஆர் சிங்குலர் நவுன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது வரப்போற அந்த வேர்ப் சிங்குலர் வேர்பா இருக்கணும். இதுதான் நம்ம பார்த்த அக்ரிமெண்ட். ஆனா இந்த இடத்துல எய்தர் ஆர் வரும்போது ஒரு சிங்குலர் நவுன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளூரல் நவுன் வந்தா கிளியர்? எய்தர் ராம் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க நிறைய பேர் உள்ள கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்க சமயத்துல verb என்னவா மாறும்னா ப்ளூரல் வேர்பா மாறிடும். கிளியர்? இதுதான் நம்ம பார்க்க போறோம் 9வது அக்ரிமெண்ட். ஸோ 9வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா எய்தர் வந்துட்டு சிங்குலர் நவுன், எய்தர் ஆர் ப்ளூரல் நவுன் வந்தா that should be represented in a plural verb. So this example illana the teacher or his students will attend the meeting. or இன்னும் வந்து நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்னா will do their duty.
கிளியர்? ஒரு டீச்சர் அப்படி இல்லைன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்குலரையும் ப்ளூரலையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ளூரல் வேர்பு தான் இங்கே எதிர்பார்க்கணும். இதுதான் வந்து நம்மளோட 9th அக்ரிமெண்ட். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல நிறைய இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் சிங்குலர் நவுன் வந்தால் தான் சிங்குலர் வேர்ப், சிங்குலர் நவுனோட ப்ளூரல் வேர்ப் வந்ததுன்னா அது அப்போவே வந்து ப்ளூரல் நவுன் வந்தால் அது அப்போவே வந்து ப்ளூரல் வேர்பாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த திங். அடுத்து நம்ம 10th அக்ரிமெண்ட் பார்ப்போம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஒரு 4-5 அக்ரிமெண்ட் வந்து மிஸ்லேனியஸ். அது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு கிடையாது. குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் வந்தால் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு 10th one. Each other, one another. So each other, one another. இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட்ல பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ராம் அண்ட் சீதா loved. இங்க those 5 friends like. So see the statement. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. each other அப்படின்ற வார்த்தையும் one another அப்படின்ற வார்த்தையும் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நான் இப்ப சொல்லி தர போறேன். ராம் அண்ட் சீதா loved or liked each other வருமா இல்ல one another வருமா அப்படின்னா each other தான் வரும். பிகாஸ் இது ராம், இது சீதா. ஸோ ராமும் சீதாவும் ஈச் அதர், ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடையில. ஆனா இங்க பாருங்க, those 5 friends like one another. 5 friends இருக்காங்க, இவங்க இங்க இப்படி மாத்தி மாத்தி they like one another. ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். ஈச் அதர் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா only 2 subject, 2 சப்ஜெக்ட். ராம் அண்ட் சீதா 2 பேரை யூஸ் பண்ணும்போது இங்க ஈச் அதர் யூஸ் பண்ணணும். ஆனா மோர் தேன் 2 சப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போது those 5 friends, 5 நண்பர்கள். ஸோ 5 நண்பர்கள்னா நிறைய பேர் இல்லையா, 2க்கும் மேற்பட்டவர்கள் இல்லையா, அவங்கள பத்தி பேசும்போது one another. கிளியர்? ஸோ இதுதான் 10th and 11th one எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத காப்பி டவுன் பண்ணிக்கோங்க. 2 பேரை பத்தி மட்டும் பேசியிருந்தாங்கன்னா அங்க one another கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் சீதா loved one another அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் 2 பேரை பத்தி பேசும்போது அங்க ஈச் அதர் வரணும், 2 பேருக்கு மேல இருந்தா மட்டும்தான் one another வரணும். கிளியர்? ஸோ நம்ம அடுத்த அக்ரிமெண்ட்ஸ் மூவ் ஆனாகிறோம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா less, fewer. So less and few. இது 2 வார்த்தையும் பாருங்க, 2 வார்த்தையுமே வந்து more or less ஈக்குவலான ஒரு சரிசமமான ஒரு அர்த்தம் தானே தருது. less, few. கரெக்ட்? ஆனா இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எங்க less யூஸ் பண்ணணும், எங்க few யூஸ் பண்ணணும் அப்படின்னு. There are no less than 5 liters of milk. No fewer than 50 students attend the class. இங்க பாருங்க, ரெண்டுமே வந்து less and fewer இருக்கு. ஆனா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதிருக்கோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, less denote the quantity. நம்ம கிட்ட எவ்வளவு அளவு இருக்கு. 5 லிட்டர் பால்னா அதை வச்சு நம்ம அளவு சொல்லிடலாம். 5 லிட்டர் தான் இவ்வளவுதான் இருக்கும், 10 லிட்டர் தான் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா fewer அப்படிங்கிறது denotes the number. 50 students, 100 students எண்ணிக்கையில சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுதான். ஸோ குவான்டிட்டி அங்க டினோட் பண்ணுச்சு அப்படின்னா அங்க லெஸ் யூஸ் பண்ணணும். அங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையில சொன்னோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம ஃபீவர், ரைட்? ஸோ குவான்டிட்டி
அளவு இருந்தா லெஸ், நம்பர் எண்ணிக்கை எண்ணிக்கை இருந்தா ஃபீவர். கரெக்ட். ஸோ ரெண்டுத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எங்கேயாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த அக்ரிமெண்ட் 12 and 13. ஸோ திஸ் திங் ஓல்டர் எல்டர். ஸோ வாட் இஸ் ஓல்டர், வாட் இஸ் எல்டர்? ஓல்டர்னா என்ன, எல்டர்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்ல இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கோம், ஆனால் அதோட அர்த்தங்கள் நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை, ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஓல்டர், வாட் இஸ் எல்டர் அப்படின்னா, ஓல்டர் அப்படின்னா என்னன்னா பழமை ஆர் பழைய, ரைட்? ஆனா எல்டர் அப்படின்னா மூத்த. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாத், this is my older cloth, this cloth got older. இந்த ட்ரெஸ் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னுவோம். ஆனா இந்த ட்ரெஸ் ரொம்ப மூத்ததாயிடுச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? கிடையாது. ஸோ ஒரு நான் லிவிங் திங்க்கு ஓல்டர்னு சொல்லணும், இதுவே ஒரு லிவிங்க்கு எல்டர். ராம் இஸ் த எல்டர் சன் ஆஃப் மை ஃபேமிலி. என் குடும்பத்துல மூத்த பையன் ராம். ஓகே, அப்படி மென்ஷன் பண்ணும்போது ராம் அப்படின்ற லிவிங் பர்சன் பத்தி இங்க பேசுறதுனால எல்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதுவே இங்க this cloth becomes older or this car become older. பொருளை பத்தி பேசும்போது அங்க ஓல்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ ஓல்டர் எல்டர் அப்படின்ற வார்த்தைகளை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்ஸை we have to obey and do it accordingly. ஸோ நவுன்ல கடைசியா நம்ம பார்க்க போற அக்ரிமெண்ட் இதுதான். ஸோ 16 and 17. ஸோ have attention on these words as well as, along with, together with, no less than, in addition, not with. கரெக்ட். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்ததுன்னா வாட் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வேர்ப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் நவுன் எந்த ஒரு வேர்பை இண்டிகேட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சி ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், அந்த கீவேர்டு எழுதியிருக்கோமா? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் நவுன். இது எந்த வேர்பை இண்டிகேட் பண்ணுதோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ராம், ராம் அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நவுனா இருக்கு. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் சிங்குலர் வேர்பை இங்க மென்ஷன் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சிங்குலர் வேர்ப் இங்க மென்ஷன் பண்றதுனால இங்க இருக்கிறதும் சிங்குலர் வேர்ப் தான் வந்து மென்ஷன் பண்ணும். அகெயின் the teacher along with the students were dancing. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் பண்றது அதை பத்தி நம்ம பேசல. டீச்சர் டான்ஸ் பண்றாரு, அவர் கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் பண்றாங்க. ஸோ இங்க மெயினா நம்ம டீச்சர் பத்தி மட்டும் பேசுறதுனால he is single, அந்த சிங்கிள் இங்க அஃபெக்ட் ஆகி சிங்குலர் வேர்பா வருது, was. கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நவுன் எந்த வேர்பை கேரி பண்ணுதோ அதுதான் அந்த சென்டென்ஸோட வேர்பா இருக்கணும். இஃப் இட் இஸ் சிங்குலர் இட்ஸ் சிங்குலர், ஆர் இட்ஸ் ப்ளூரல் தென் இட் வில் பி ப்ளூரல். கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட நவுனோட கடைசி அக்ரிமெண்ட். ஸோ ஹேவ் அ லுக் அண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல நவுன் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரொனவுனுக்கு வந்திருக்கோம். ஸோ நவுன்ல என்னெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் இருந்ததோ அது எல்லாமே ப்ரொனவுனுக்கு ஃபாலோ அப் ஆகும். ஸோ நவுன்ல என்னெல்லாம் பார்த்தோம், இந்த எய்தர் ஆர், நீதர் நார், ஈச், எவ்ரி, ஆஸ் வெல் அஸ், இன் அடிஷன் டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 16மே அப்படியே ப்ரொனவுனுக்கும் பொருந்தும். ஆனால் ப்ரொனவுன்ல இதையும் தாண்டி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சில எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எரர் ஸ்பாட்டிங்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இங்கிலீஷோட பேசிக். நம்ம இனிமேல் பேசும்போது எழுதும் போதும் இந்த தப்புக்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். எங்கெல்லாம் வந்து ஈச் அதர் யூஸ் பண்ணணும், ஒன் அனதர் யூஸ் பண்ணணும், அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? ஓல்டர், எல்டர், ஃபியூவர், லெஸ்ஸர். ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுனுக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரொனவுன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒன் ஷுட் கீப், one should keep dash promise. இப்போ இங்க நவுன் யாரு அப்படின்னா யாருமே இல்லை, ரைட்? அப்ப இது ப்ரொனவுனை பத்தி பேசுது. இங்க ப்ரொனவுன் பத்தி பேசும்போது
ஒன். இதை நம்ம ப்ரொனவுன் எடுத்துக்கணும். ஒருத்தர் அவருடைய ப்ராமிஸ வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் சொல்றோம் இல்லையா? ஸோ ஒன் ஷுட் கீப் தேர் ப்ராமிஸ். ஆனா இங்க ஒன் அப்படின்ற வார்த்தை வந்தா அந்த சென்டென்ஸ்ல அடுத்து யூஸ் பண்ண போற ப்ரொனவுன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி இப்போ அக்பர் drives the car, Akbar knows driving, Akbar drives carefully. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்தா இந்த அக்பர் அடிச்சுட்டு இதுக்கு அப்புறம் வர போற ப்ரொனவுன் என்ன? he. இது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஒன் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஒன்னை தாண்டி வர போற ப்ரொனவுன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஸோ ஒன் ஷுட் கீப் என்ன அப்படின்னு கேட்டா இங்கதான் ஒன்ஸ் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஒரு ப்ரொனவுன்ல ஹியா ஷியா தேரா இட்டா எதுவுமே நமக்கு தெரியாத ஒன் அப்படின்ற வார்த்தை மட்டும் இருந்தா அங்க வரப்போற அடுத்த ப்ரொனவுன் ஒன்ஸ். சி கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ண சொன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஒன்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டான அக்ரிமெண்ட். ஒன் அப்படின்ற வார்த்தையால ஆரம்பிச்ச எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுல இருக்கிற ப்ரொனவுன் ஒன்ஸ் அப்படி ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் திங் மூவ் ஆனாங்களா? நெக்ஸ்ட் ஒன் சம், இன்னொன்னு எனி. I want, I don't want, see இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? I want apples, I don't want apples. இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். ஏன்னா இது வேணும் அப்படின்றது, அது வேண்டாம். கிளியர்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா அஃபர்மேட்டிவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரைட்? இனி எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நாட், டூ பிளஸ் நாட், டு நாட், டோன்ட். ரைட்? ஸோ ஐ வாண்ட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது சம் யூஸ் பண்ணணுமா எனி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற டவுட் வந்தா யூ ஹாவ் டு யூஸ் சம். ஏன்னா சம் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே இங்க ஐ டோன்ட் வாண்ட் சம் ஆப்பிள்ஸ் வருமா எனி ஆப்பிள்ஸ் வருமானா எனி. எனக்கு சில ஆப்பிள்ஸ் வேணும், எனக்கு எந்த ஆப்பிளுமே வேண்டாம். கிளியர்? ஸோ இதுதான் சம் அப்படின்றது பாசிட்டிவ் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுவே எனி அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். திஸ் திங் கிளியர்? ஸோ இதுதான் ஒன்ஸ், அதே மாதிரி சம், எனி. இது மூணு தான் வந்து ப்ரொனவுனுக்குனே வந்து உரிமையான சில அக்ரிமெண்ட்ஸ். இது நம்ம பார்த்து முடிச்சோம்னா நவுன் ப்ரொனவுன் ஓவர் ஆகுது. கடைசியா வேர்போட அக்ரிமெண்ட்ஸ்ல எதெல்லாம் சிங்குலர், ப்ளூரல், அது எதெல்லாம் வந்து மிஸ்லேனியஸ் திங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், நவுன் அண்ட் ப்ரொனவுன் இது ரெண்டுத்தையுமே பார்த்தோம், அதோட அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வேர்ப் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் வேர்ப் அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். வேர்ப் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஐ டாக், ஐ டீச், ஐ லேர்ன், ஐ வாக், ஐ டான்ஸ். ஸோ நான் ஏதோ ஒரு வேலையை செய்கிறேன் இல்லையா, இந்த ஏதோ ஒரு வேலைகள் தான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வேர்ப். அதுக்கு என்னென்ன அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு வேர்ப் அப்படின்றது எப்படியெல்லாம் அமையணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நவுன்லேயே அதை பார்த்துட்டோம். நவுன் இப்படிலாம் வந்தால் வேர்ப் எப்படிலாம் வரணும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வேர்ப்ல சில ஸ்பெசிஃபிக்கான சேஞ்சஸ் வரதுக்கான கீவேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேவ் அ லுக். ஃபர்ஸ்ட் திங், நம்ம சிங்குலர் வேர்ப் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து டீச் பண்ண போகிறோம். So we'll go for the examples. So first one பாத்தீங்க அப்படின்னா a lot of, most of, plenty of அப்படின்னு வந்து ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா it should be singular. a lot of, plenty of, most of இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் இல்லைன்னா வந்து ஒரு குவான்டிட்டி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அங்க நீங்க சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? a lot of work has to be complete
by now. நிறைய வேலை இருக்கு, அதை நம்ம இப்பவே முடிச்சாகணும். ஸோ a lot of work, a lot of அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது சிங்குலர் verb. ஸோ verb சிங்குலர் verb. இங்க have அப்படின்னு இருந்தா அது plural, அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு நம்ம ask போகணும். ரைட்? ஸோ a lot of, most of, plenty of அப்படின்ற வார்த்தைகள் வந்தா அங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சிங்குலர் verb. அடுத்தது abstract things. What is abstract things அப்படின்றது யோசிங்க. abstract noun நம்ம நடத்திருக்கோம் இல்லையா? டேக் டவுன் டு யுவர் நோட்ஸ். உங்களோட நோட்ஸ்ல abstract noun அப்படின்றத எழுதிருப்பீங்க, என்னன்றதை பாருங்க. ஐ ஹோப் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு. வாட் இஸ் abstract அப்படின்னா என்னன்னா, நம்மளால உணரத முடியுமே தவிர பார்க்கவோ கேட்கவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ஸ், அறிவாளி. அவன் ரொம்ப அறிவாளிப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அறிவாளி அப்படின்றத எப்படி நம்ம சொல்றோம்? எஸ், அந்த அறிவாளி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால உணர முடியும். அடுத்து ஹார்ட் ஒர்க், இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவன் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாமுக்கு படிச்சான். எப்படின்னா எல்லாரும் 10 மணி நேரம் படிச்சா அவன் 12 மணி நேரம் 16 மணி நேரம் உட்காந்து படிச்சான். அதனாலதான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சான் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நம்மளால உணர மட்டும்தான் முடியும், அந்த விஷயங்களை நம்மளால தொடவோ பார்க்கவோ முடியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்தா உடனே நம்ம சிங்குலர் verb தான் கையில் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், see the example, the truth eventually prevails. உண்மை, நேர்மை என்னைக்குமே கண்டிப்பா வெளிப்படும், அதுதான் உயர்ந்து நிற்கும். இது பாருங்க, the fragrance of the perfume is so good. What is the fragrance? வாசம், நறுமணம் சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு பெர்ஃப்யூமோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ the fragrance of the perfume is so good. அதை நம்மளால உணரத முடியுமே தவிர நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா? இந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ், இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங், இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங். இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்ததுன்னா verb எப்பவுமே சிங்குலரா தான் வரணும். கிளியர்? ஸோ நாட் just note it down. So this is the third one. So பாருங்க, டைட்டில்ஸ் ஆஃப் புக்ஸ், மூவிஸ், நாவல். ஒரு நவுன் வந்து ஒரு படத்தோட பேரோ இல்லை ஒரு புக்கோட பேரோ இல்லைன்னா வந்து ஒரு நாவல், கதையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான இலக்கியங்கள், இதோட பேரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணா is the epic. ராமாயணா is the epic. Are the epic னு சொல்லுமா? No. So ராமாயணா அப்படின்ற புக் பேர் இங்க மென்ஷன் பண்ணதுனால அதோட verb என்ன வரணும்? சிங்குலர் verb-ஆ வந்திருக்கு. அதே மாதிரி எந்திரன் see எந்திரன் is a movie starring Rajini, right? எந்திரன் அப்படின்றது ரஜினிகாந்த் வந்து கொண்டு இருக்கிற ஒரு படம். கிளியர்? ஸோ எந்திரன் இஸ் அ மூவி ஸ்டாரிங் ரஜினிகாந்த். ஸோ இங்க ஒரு மூவி பேரை சொல்லி ஆரம்பிச்சதுனால இங்கேயும் சிங்குலர் verb தான் அமையுது. புரிஞ்சதா? ஸோ இதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டில் ஆஃப் புக்ஸ் இல்லைன்னா மூவிஸ், நாவல்ஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா we have to use singular verb. எஸ். அடுத்து எதெல்லாம் சிங்குலர் வரும் அப்படின்னா, டூ டிஃப்ரெண்ட் சிங்குலர் நவுன் வந்திருக்கு. பிரெட் அண்ட் மில்க் இஸ் குட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுன், மில்க் அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுன். பொதுவாக ரெண்டு சிங்குலர் நவுன்ல அண்ட் அப்படின்னு வந்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளூரல் தான் போடுவோம். ஆனால் பிரெட் அண்ட் மில்க் இஸ் குட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் இங்க சிங்குலர் வந்திருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராம் அண்ட் ரஹீம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராம், ரஹீம் அண்ட் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ராம் அண்ட் ரஹீம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நம்ம ப்ளூரல் verb யூஸ் பண்றோம். ஆனால் இங்கேயே நம்ம சிங்குலர் verb யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் பிரெட்டும் மில்க்கும் வேற வேற பொருளாக இருந்தாலும் இட் கிவ்ஸ் எ பிரேக்ஃபாஸ்ட். ரெண்டு விஷயமும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது இல்லையா? அதனால இது சிங்குலர் நவுன். ஸோ டூ டிஃப்ரெண்ட் சிங்குலர் நவுன் பட் இட் எக்ஸ்பிரஸ் த சேம் ஐடியா அப்படின்னா அது சிங்குலர் verb. ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா? ஸோ ரெண்டு வித்தியாசமான சிங்குலர் நவுனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இது பாருங்க,
ராம் ஒரு சிங்குலர் நவுன், பிரெட்டும் ஒரு சிங்குலர் நவுன், நடுவில் அண்ட் வந்திருக்கு. ரஹீம் ஒரு சிங்குலர் நவுன், மில்க்கும் சிங்குலர் நவுன், ஆனா இங்க ஈஸ் வந்திருக்கு, இங்க ஆர் வந்திருக்கு. ஒய் அப்படின்னா ராமும் ரஹீமும் ஃப்ரெண்ட்ஸ், ராமும் அப்துல்லாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க யார் கூட இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் பிரெட்டு கூட எது சேர்ந்தாலும் அது குட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிரெட்டு கூட மில்க் சேர்ந்தா மட்டும்தான் அது குட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரெட்டும் மில்க்கும் சேர்ந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தரதுனால அது ரெண்டும் ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனால நம்ம சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுறோம். கிளியர்? ஸோ லிசன் தி ஸ்டேட்மெண்ட். நன் ஆஃப் த அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து அது பக்கத்துல நான் கவுண்டபிள் நவுன் இருந்தா அது சிங்குலர் வெர்ப். See, so none of the இந்த வார்த்தை வந்து பக்கத்துல நான் கவுண்டபிள் நவுன். வாட் இஸ் நான் கவுண்டபிள் நவுன் அப்படின்னா நம்மளால எண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர்ஃபீட் மணி. வாட் இஸ் கவுண்டர்ஃபீட் மணி அப்படின்னா கள்ள நோட்டு, ரைட்? இந்த ஸ்டேட்மெண்ட்ல கள்ள நோட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கள்ள நோட்டுன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா நோ. See here. So கவுண்டர்ஃபீட் மணி அப்படின்றது ஒரு நான் கவுண்டபிள் நவுன். ஏன்னா கள்ள நோட்டு இருக்குன்னு தெரியும், ஆனா எவ்வளவு இருக்குன்னு நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லை, கவுண்ட் பண்ணவும் முடியாது. சரியா? இந்த மாதிரி நன் ஆஃப் த வந்து பக்கத்துல நான் கவுண்டபிள் நவுன் வந்தா யூ ஹேவ் டு கோ ஃபார் சிங்குலர் வெர்ப். இங்க ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. கிளியர்? இதுதான் நம்மளோட 5வது சிங்குலர் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம 6வதா பார்க்க போறது என்ன அப்படின்னா நோ பிளஸ் சிங்குலர் நவுன். நோ கொடுத்து பக்கத்துல ஒரு சிங்குலர் நவுன் வந்தா அது சிங்குலர் வெர்ப் தான். என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ எம்ப்ளாயி ஹஸ் ரிசீவ்ட் த salary. எந்த ஒரு எம்ப்ளாயுமே இன்னும் சேலரி வாங்கல. ஸோ வேலை செஞ்ச வேலைக்காரங்க யாருமே இன்னும் சம்பளம் வாங்கல. ஸோ இந்த மாதிரி நோ அப்படின்றது வந்து பக்கத்தில் ஒரு சிங்குலர் நவுன் வந்தது அப்படின்னா we should use singular verb. ஸோ நோ சிங்குலர் நவுன் வந்திருக்கு அப்படின்னா சிங்குலர் verb. கிளியர்? இதுவே நோ பக்கத்தில் ப்ளூரல் நவுன் வந்தா ப்ளூரல் verb யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ நோ பக்கத்தில் சிங்குலர் நவுன் வந்ததுனால நம்ம சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்குலர்ல நம்ம கடைசியாக பார்க்க போற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா திஸ் திங் majority. For example, yes. So see the statement majority plus no noun அப்படின்னா நம்ம சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அதாவது majority அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு, அது பக்கத்துல எந்த ஒரு நவுனுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த verb எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் verb. ஸோ மெஜாரிட்டி பக்கத்துல நவுன் எதுவுமே இல்லை. இப்போ எதை அவங்க சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனா அது ப்ளூரல் verb போயிடலாம். ஆனால் இங்கே மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு பக்கத்துல எந்த நவுனும் கொடுக்காதனால we have to go for singular verb. கிளியர்? ஸோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூரல்ல ஒரு 5 அக்ரிமெண்ட் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா அக்ரிமெண்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூரல் வெர்ப் பார்க்க போகிறோம். நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 5-6 கண்டிஷன்ஸை வச்சு இப்போ ப்ளூரல் வெர்ப் எங்கெல்லாம் வரும், என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், a lot of, plenty of, most of அப்படின்னு வந்து அது கூட ப்ளூரல் நவுன் வந்தது அப்படின்னா it should be plural verb யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள், a lot of people were present at party. So see, அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, a lot of, plenty of, most of அப்படின்னு வந்தா சிங்குலர். ஆனா அது கூடவே ஒரு கவுண்டபிள், ரைட்? அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். a lot of people were present at the party. ஏன்னா people அப்படின்ற வார்த்தை என்ன? ப்ளூரல் நவுன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? கேட்டில், people, company, police, இது எல்லாமே ப்ளூரல் நவுன். ஸோ ஒரு லாட் ஆஃப் பக்கத்துல ஒரு plenty of, most of பக்கத்துல ப்ளூரல் நவுன் ஒன்று வந்தா நம்ம ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். கிளியர்? இதுவே லாட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு வந்தாலும் ப்ளூரல் தான் வரும். பிகாஸ் கேட்டில்னா ஆடு மாடு, ஆக்கள், பசுக்கள் சொல்றோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து கூட்டமாக தான் இருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ளூரலோட ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ ப்ளூரலோட செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் போட்டு பக்கத்துல ஒரு ப்ளூரல் நவுன் வந்தது அப்படின்னா நீங்க ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 30% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் illiterate. 30% இந்தியர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். ரைட்டா? ஸோ 30% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் illiterate. ஸோ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து ஒரு ப்ளூரல் நவுன் கொடுத்தா இங்க யூஸ் பண்ண வேண்டிய verb ப்ளூரல் verb. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ரூல். ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து ப்ளூரல் நவுன் கொடுத்தா நம்ம ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த எனிமி. இது பொதுவா ஆர்மி நேவி படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம எப்படி பீப்புள் அப்படின்னா ப்ளூரலா இருக்காங்களோ அதே மாதிரி எனிமி அப்படின்னாலும் ப்ளூரல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எதிரி நம்மள தாக்க வராங்க அப்படின்னு நம்மளோட ஆர்மி கமாண்டன்ட் சொன்னாரு அப்படின்னா அந்த எதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட சீன நாடு மோதுது, சீன நாட்டில் இருக்க எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அங்க யாரெல்லாம் ராணுவ வீரர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்கு எதிரி தானே. ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையா வச்சு எனிமி அப்படின்ற ஒரு வார்த்தை அதுவும் வார் பிளேஸ்ல மென்ஷன் பண்ணா அது வந்து ப்ளூரல் வெர்பா தான் இருக்கும். Let's see. The enemy were forced to retreat. எதிரி படைய நம்ம பின்வாங்கிறது அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம், நம்மளோட படைபலத்தினால எதிரி படை பின்வாங்கினார்கள். ரைட்? இந்த மாதிரி எனிமி அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணாங்க வார் பிளேஸ்லனா ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். கிளியர்? அடுத்து none of the நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? none of the வந்து நான் கவுண்டபிள் நவுன் வந்தா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். none of the counterfeit money has been find out பார்த்தோம்ல எக்ஸாம்பிள். ஆனா இப்ப none of the வந்து உடனே ப்ளூரல் நவுன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் தான் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் none of the students have finished their homework. None of the students plural noun have plural verb. So none of the வந்து உடனே ஒரு plural noun வந்தா நம்ம plural verb தான் யூஸ் பண்ணணும். Clear? So none of the வந்து non countable noun வந்தா singular verb, none of the வந்து plural noun வந்தா plural verb. இப்போ வித்தியாசம் புரியுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு 2 அக்ரிமெண்ட்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன இல்லையா போன தடவை நடத்தும் போது நோ பிளஸ் சிங்குலர் வெர்ப் வந்தது அப்படின்னா சிங்குலர் நவுன், ஐ மீன் எஸ் நோ பிளஸ் சிங்குலர் நவுன் வந்ததுன்னா சிங்குலர் வெர்ப். அதுவே நோ பிளஸ் ப்ளூரல் நவுன் வந்ததுன்னா இங்க ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. See, no plus plural noun, அதனால இது plural verb. No plus plural noun வந்தா எங்க plural verb தான் யூஸ் பண்றோம். So no examples are relevant அப்படின்றதே நம்ம எக்ஸாம்பிளா இங்க எடுத்துருக்கோம். ஸோ இதை கம்பேர் பண்ணி படிக்கணும். சிங்குலர்ல ப்ளூரல்ல இருந்துச்சு இல்லையா? ஸோ இதை கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது மெஜாரிட்டி. நம்ம அங்க சொல்லியிருந்தோம் மெஜாரிட்டி கூட எந்த ஒரு நவுனுமே வராம மெஜாரிட்டி பிளஸ் நோ நவுன் அப்படின்னு இருந்தா சிங்குலர். ஸோ மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்ப a majority plus plural noun இருந்தா we have to go for plural verb. இதுதானே நம்ம டிஃபால்ட்டா பண்றது தானே. இங்க plural noun வந்ததுன்னா கம்பல்சரியா plural verb. ஒரு எக்ஸாம்பிளுக்கு a majority of people are right. மெஜாரிட்டி வந்துருச்சு, people plural verb, அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் plural verb. இது வந்ததுன்னா ஆர் அப்படின்ற plural verb யூஸ் பண்றோம். கரெக்ட்? ஸோ இதுதான் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த வார்த்தைகள் இந்த கீவேர்ட்ஸ் வந்தா நம்ம இந்த மாதிரியான வேர்பை மட்டும்தான் நம்ம அப்ரோச் பண்ணணும்.
அப்படி அப்ரோச் பண்ணாமல் தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் அக்ரிமெண்ட்டை மீறணும்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணி நம்ம தப்பாக ஃபீல் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அரௌண்ட் நம்ம இன்னைக்கு பொழுது ஒரு 30 to 35 அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துப்போம். இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி டேபிள் காலம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் டு ரிப்பீட்டட்லி மெமரைஸ் திஸ் திங்ஸ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணும் அப்படின்னா தான் எக்ஸாம் ஹாலில் கேட்கும்போது மெஜாரிட்டி பக்கத்தில் நவுன் இல்லைன்னா சிங்குலர், இதுவே ப்ளூரல் நவுன் இருந்தால் ப்ளூரல் வெர்ப், இந்த மாதிரி நம்மளால வந்து டிஃபைன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்பாட்டிங் த எரர் ஸ்பாட்டிங் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இருந்து பேசேஜில் நீங்கள் படித்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பார்ட். இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப பேசிக்காக இதுதான் வந்து ப்ரைமரி. இது புரிஞ்சதுன்னா இது எல்லாமே இது ரிலேட்டடாக பண்ணிட்டு போகலாம். அடுத்த கிளாஸில் டென்சஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு டென்ஸும் என்னென்ன கிளாஸஸில், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸில் வந்து வரும் அப்படின்றத நம்ம டு த டீட்டெயில் 12 டென்சஸ்மே பார்க்கலாம். ஸோ இதோட கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.